கோவை சிறுமி அண்டை வீட்டுக்காரரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. ஹாய், டாக்டர் பூங்கடி பாலா பேசுகிறேன். 10 வயசு பெண் குழந்தைய கடைக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு குழம்பி போய் இருக்கிற பெற்றோர் அன்னைங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக 10 வயசு ஆனால் அந்த குழந்தைய கடைக்கு அனுப்பலாம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு கடைக்கு போன குழந்தைக்கு என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்களே சாக்லேட் கொடுத்து பைக்கில் கூட்டிகிட்டு போய் ஒரு கொடுமையான செயலை செய்து அந்த குழந்தையோட உயிரே போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? குழந்தைய நம்ம பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமா, பாதுகாப்பாக வச்சுக்கலாமான்னா கண்டிப்பாக அப்படி முடியாது. ஏன்னா குழந்தைங்கிறது வெளியில் போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அந்த சேஃப்டி தன்னைத்தானே எப்படி பாதுகாக்கிறதையும் கற்றுக்கணும். ஏன்னா அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலத்தில் இப்படி நிறையா ஏமாத்தலை. பட் இப்போ நிறைய அந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்னால பாலியல் வன்கொடுமைகள் ரொம்ப காமனாக அதிகரிச்சுட்டே வருது. அந்த காலத்தில் இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. ஸோ அப்போ நீங்கள் பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் ஒரு குழந்தை தானேன்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. ஏன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்க, நான் முதலே சொன்ன மாதிரி 90% ஆஃப் த டைம் நோன் பீப்புள் தான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எப்படி, அது வெரி ரேராக தான் அந்த நோன் பீப்புள் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது நடக்கிறப்ப அந்த குழந்தையோட உயிரே போயிடுது. அவ்வளோ பெரிய ட்ராமா ஆகிடுது. அது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கும் நிறையா ட்ராமா வருது. அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் காமன் பப்ளிக் நம்மளுமே ஜென்ரலாக ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறோம், ஏதாவது பண்ணுறோன்னா பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, உங்கள் குழந்தைக்கு, அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் யாருக்கிட்டுமே எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுங்க. நம்பர் 3, யாராவது கூப்பிட்டா போயிடக்கூடாது, பேரண்ட்ஸோட சொல்லிட்டு தான் போகணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. நம்பர் 4, காமன் பீப்புள் நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பாலியல் வன்கொடுமைகளை கண்டிப்பாக நம்ம குறைக்க முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் கிட்ஸ்.